வணக்கம், வெல்கம் டு கியூரேட்டர் சேனல். நான் பாகியலட்சுமி எத்ராஜன். இந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்காக எடுக்கப்பட்டிருக்கோம். அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்றத ஜென்ரல் டேர்மில் பார்க்கலாம். அக்கௌண்டிங் இஸ் அ லாங்குவேஜ். இப்போ எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுதோ, அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற லாங்குவேஜ் தான் அக்கௌண்டிங். இப்போ இந்த அக்கௌண்டிங் இஸ் அ லாங்குவேஜ் அப்படின்றத காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட். வாரன் பஃபெட்டுன்றவர் ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டர். அது மட்டும் இல்லாமல் பிரெக்ஸ்ட்ரைன் ஹத்தாவே அப்படின்ற கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் கூட. நெக்ஸ்ட் இஸ் மணிஸ் ஆர் மணிஸ் ஒர்த். அப்படின்னா என்னென்னா பணம் இல்லைனா பணத்தின் மதிப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ பிஸ்னஸ் பீப்புள் எதை பற்றி அவங்க திங்க் பண்ணுவாங்க, எதை பற்றி அவங்க டீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியை பற்றி தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகுது, எப்படி அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணலாம், எந்த இடத்துலலாம் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை பற்றின திங்கிங் பார்த்திங்கன்னா யாருக்கு நிறைய இருக்கும்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருக்கும். இந்த இடத்துல மணி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் அப்படின்ட்டு. இப்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு ஃபர்னிச்சரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேஷை கொடுத்துட்டு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. அடுத்த ஸ்லைட் பாருங்கள், ரெக்கார்டிங் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல்னால் என்னென்னா பணம் சார்ந்த அப்படின்னு அர்த்தம். டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போது ஒரு பையரும் ஒரு செல்லரும் கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது இப்போ பையர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்கிட்ட இருக்க காசை கொடுத்து பொருளை வாங்கிப்பாங்க. செல்லர் என்ன பண்ணுவாங்க, பையர்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு கூட்ஸை சேல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் பாயிண்டில் எப்படி இருக்கும்னா இட் கேன் பி இன் அ ஃபார்ம் ஆஃப் பர்ச்சேஸ், சேல்ஸ், ரிசிப்ட்ஸ் ஆர் பேமெண்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், சேல் ஆஃப் மிஷினரி, பெய்ட் சேலரிஸ் டு வேஜ் எம்ப்ளாயீஸ் இல்லையா? இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன். invested capital into the business, rent paid. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். இப்போ இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா அதை ரிப்போர்ட்டாக ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங். இப்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு தான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போது இது எதுக்காக ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங்காக தான் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறாங்க. இப்போது இந்த டெசிஷன் மேக்கிங்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓனர்ஸ் ஆகட்டும் இல்லை மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் இப்போ இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை எடுத்து இந்த வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இப்போ லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ லாஸ்ட் இயரில் காட்டிலும் இந்த வாட்டி இந்த இயரில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணும் போது ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அப்படின்றத காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி காட்டும் போது என்ன ரீசன் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போது டிஸ்கஸ் பண்ணும்போது லோ ப்ரொடக்ஷன் தான் மெயின் ரீசன் அப்படின்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எதனால லோ ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னா மிஷினரி அவுடேட்டட் ஆகிட்டு இருக்கும். இப்போது ஒரு நாளைக்கு ஒரு 100 யூனிட்ஸ் ஆச்சு அந்த மிஷினரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த மிஷினரி ஒரு 50%, அதாவது 50 யூனிட்ஸ் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் ஒரு ஓனர் டிசைட் பண்ணுவாங்க பழைய மிஷினரியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புது மிஷினரியை வாங்கலாம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங். நெக்ஸ்ட் இஸ் ரைசிங் ஃபினான்ஸ். ரைசிங் ஃபினான்ஸ்னால் என்னென்னா ரைசிங் கேபிட்டல் ஃபார் தி பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸ்க்கு தேவையான கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக அக்கௌண்டிங் தேவைப்படுது.
இப்போ எது மூலயமாலாம் வந்து கம்பெனிக்கு ஃபினான்ஸை வந்து ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் மூலயமா வந்து ஃபினான்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு வந்து ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா பப்ளிக் வந்து ஷேர்ஸை பை பண்ணிவிட்டு பை பண்ணுறது மூலயமாக கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இஸ் சேல் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னா என்னென்னா கம்பெனியோட ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸை வந்து விற்கிறது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து விற்கிறதால கம்பெனிக்கு வந்து ஃபினான்ஸ் கிடைக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரோவிங் ஃப்ரம் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலயமா கம்பெனிக்கு தேவையான ஃபினான்ஸை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணதை வந்து ரிப்போர்ட்டாக வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்டாக ஃப்ரேம் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா யாரெல்லாம் அந்த பிஸ்னஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ, அந்த பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்னு ஆர்வம் காட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஓனர்ஸ், நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் கவர்மெண்ட். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டெர்மினாலஜி. பேசிக்காக இருக்கட்டும் இல்லை ஜென்ரலாக நான் சொல்லியிருக்கேன் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்ட்டு. இதே வந்து ஒரு டெஃபினிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அக்கௌண்டிங் அப்படின்றது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். சரிங்களா? இப்போ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபையிங், நெக்ஸ்ட்டு வந்து மெஷரிங், நெக்ஸ்ட் ரெக்கார்டிங், next classifying, next summarizing, next interpreting, next is communicating. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா ஒரு queries இருக்குது அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்கள் queries-ஐ சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.